இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன நீ மட்டும் இருக்க? மத்த ரெண்டு எங்க? ஜெயந்தி எங்கடி இருக்கா? ஜெயந்தி வந்துட்டேன். ஏய் இப்போ எதுக்கு விழுந்து அடிச்சுட்டு ஓடி வர? எல்லாம் ஒரு மரியாதை தாங்க. நல்ல மரியாதை. ஆமா சித்ரா எங்க போனா? ஆஹா, எல்லாருமா ஒண்ணு கூடி நம்மகிட்ட சித்ரா எங்கன்னு கேக்குறாங்கன்னா எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட விசாரிச்சு உண்மையே வர வைக்க பாக்குறாங்களா? சித்ரா எங்கன்னு கேட்டா எதுக்கு திரு 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 முழிக்கிற? நல்லா மாட்டிக்கிட்டனே, இப்ப என்ன பண்றது? ஜோசியர் தான் கால் பண்றாரு. சொல்லுங்க ஜோசியர். பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணியாச்சு. நீங்க வந்துருங்க, எல்லாம் கரெக்டா இருக்கும். மாசம் நிக்காம போய் வேலையை பாருங்க போங்க. தப்பிச்சோம். ஜெயதி, சித்ரா எங்கன்னு கேட்டா நீ பாட்டு பதில் சொல்லாம போயிட்டு இருக்க. சித்ரா வேலை இருக்காங்க, அத சொல்ல வேண்டியதானே. இவ்வளவு வேலை இருக்கும்போது வேலை என்ன பண்ணிருக்கா? கீழே வர சொல்லு போ. இந்தாங்க சார். ஓகே. ஏமா பாத்து போக மாட்டியா? அப்படி எங்க தான் ஓடுற? சாரி சார். அதான் பரீட்சை தான் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் ஏமா இவ்வளவு வேகமா போற? ஐயோ சாரி சார், தெரியாம இடிச்சிட்டேன். சாரி. ஏமா அப்பா எப்படிமா இருக்காரு? என்ன சார் கேட்டீங்க? இல்லம்மா, வீட்ல அப்பா நல்லா இருக்காரான்னு கேட்டேன். அது ஏய் சித்ரா, சீக்கிரமா டைம் ஆயிடுச்சு. இதோ வந்துட்டேன். சார், பார்லர்னா லேட் ஆக தான் செய்யும். நீங்க சும்மா சும்மா உள்ள போனீங்கன்னா மத்த கஸ்டமர் எங்க மேல தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் எங்களுக்கு தான் சார் பிரச்சனை. ப்ளீஸ் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆம்பளைங்களுக்கு மட்டும் சீக்கிரம் எல்லாம் முடிஞ்சிடும், பொண்ணுங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? ஐயோ மறுபடியும் வரா மாதிரி இருக்கே. ஐயோ இவனுக்கு விட மாட்டான் போல இருக்கே. கடவுளே, ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரே ஒரு தடவை நான் கேட்டு வந்துடுறேன். சார் சொன்னா கேளுங்க சார். ஐயோ இங்கதான் வர மாதிரி இருக்கு. மாட்டணும்டா சாமி. அண்ணா என்ன பண்றீங்க? சித்ரா, நீங்க இப்ப இது யாரு? எனக்கு என்ன தெரியும்? நீதான் இங்க படுத்திருக்கேன்னு நினைச்சேன். மானத்தை வாங்குறீங்களே. மேடம் சாரி மேடம், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க வாங்க போலாம். இது யாருன்னு தெரியலையே. யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? ஏன் சித்ரா, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? ஒரு மேக்கப் போட இவ்வளவு நேரமா? பார்லர்னா அப்படி இப்படி இருக்கதா செய்யும். வாங்க வந்து வண்டி எடுங்க போலாம். மேடம் சாரி மேடம், ரொம்ப அவசியம். சித்ரா, இன்னும் என்ன தூங்கிட்டு இருக்க? எழுந்துரு சித்ரா. ஏய் சித்ரா, ஏய் சித்ரா, எந்திரின்றல. இவ எதுக்கு இங்க படுத்துக்கிட்டு இருக்கா? சித்ரா எங்க போ? சித்ரா ரூம்ல நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அது ரொம்ப வேலை செஞ்சுட்டேனா, ரொம்ப களைப்பா இருந்துச்சு, அதான் ரெஸ்ட் எடுக்கலாம் நீங்க வந்த. அதுக்கு எதுக்கடி சித்ரா ரூமுக்கு வந்திருக்க? சித்ரா இல்லல, அதான் இங்க படுத்துட்டு இருக்க. சித்ரா இங்க இல்லனா வேற எங்கடி இருக்கா? நான் எப்படி சித்ரா ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கணும், அதே மாதிரி சித்ராவும் என்ன தேடி கீழே போய் எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துட்டு பா. ஆளுக்கு மாறி மாறி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் இங்க இருக்கீங்களா? ஜோசியர் வர போறாரு, நிறைய வேலை இருக்குடி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? சரிங்க, கோபப்படாதீங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு உங்ககிட்ட எப்படி நல்ல பேர் வாங்குறேன்னு மட்டும் பாருங்க. ஓடிடு ஜெயந்தி. ஆட்டம் ஓவரா இருக்கு. என்னாச்சு இவளுக்கு? திவாகரா, அண்ணா யாரடா தேடிட்டு இருக்க? சித்ராவ. சித்ரா எங்க? ஜெயந்தி தான் சொன்னா கீழே இருக்கான்னு, அதான் தேடலான்னு. ஆமாங்க, நானும் காலையில இருந்து சித்ராவை தேடிட்டு தான் இருக்கேன். ஜெயந்தியை கேட்டா அங்க இருக்கா இங்க இருக்கான்னு சொல்றா. அக்கா, ஜெயந்தி, ஐயோ காக்கா, நீங்க என்ன வேலை இருக்கு? கைத வந்துறேன். நீ மட்டும் தான் சித்ரா பாத்தியா? ஐயோ
நானும் ரொம்ப நேரமா சித்ராவை பார்க்கல. அப்படி அவ என்னதான் பண்ணிட்டு இருக்கா? எல்லாரும் ரெடி ஆயிட்டோம்ல, அவன் மட்டும் வரல. அப்படி எங்க இருக்கா சொல்லு. ஆஹா, தனித்தனியா எல்லாரையும் சமாளிச்சு நேரத்தை ஓட்டிட்டு இருந்துட்டேன். இப்போ குடும்பமே ஒன்று கூடிட்டாங்களே, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அம்மா மாரியாத்தா, முப்பாத்தா, காளியாத்தா, என்னை காப்பாத்துமா. ஜெயந்தி, நான் கேட்டுட்டே இருக்கேன், என்ன யோசிச்சுட்டு இருக்க? அடுப்புல பால் வச்சுட்டு அது கொதிக்குது, நான் அப்புறமா வந்து பேசுறேன். ஏய், என்னங்க மாமா? இல்ல அப்பா வந்திருப்பாருல்ல? ஆமா வந்திருப்பாரு. இப்ப போனா மாட்டிக்குவோமே, தொலைச்சு எடுத்துருவாரு. சித்ரா, ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா போலாம். ஏய், ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ உங்ககிட்ட அப்பா எங்க போனீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவேன்? பியூட்டி பார்லர் போயிட்டு வரேன்னு சொல்லுவேன். ஐயோ, அப்படி சொன்னா 2 பேரும் மாட்டிப்போம். எதுக்கு? ஏன்னா நம்ம 2 பேரும் போன விஷயம் அப்பாக்கு தெரியாது. ஏய், fraud. நான் நினைச்சேன், அப்பவே நினைச்சேன். நம்ம குடும்பத்துல பொம்பளை பிள்ளைங்க பியூட்டி பார்லர் போனதெல்லாம் இது வரைக்கும் நடந்ததே இல்லை. எப்படி? நாளுக்கு சித்ரா எங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். என்ன யோசிச்சுட்டு இருக்க? சொல்ல புரியா இல்லையா? மாமா, சித்ரா மாமா, சித்ரா மாமா. ஏண்டா தேடி பார்த்தல? தேடினேன். ஏய் சித்ரா, காலையில இருந்து எங்கடி போயிருந்த? வீடு முழுக்க தேடிட்டேன், எங்க இருந்த நீ? இல்லம்மா, உடம்புக்கு கொஞ்சம் முடியலம்மா, அதான் தூங்கி ரெஸ்ட் எடுத்தேன். நான் சித்தி கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். ஏன் சித்தி, அம்மா கிட்ட சொல்லலையா? கிழிச்சா அவகிட்ட சித்ரா எங்கன்னு கேட்டதுக்கு ஏதோ கதையை அளந்தா. சரி விடுங்க சித்தப்பா, பாவம் அவங்க. ஏய் சித்ரா, அக்காவையும் கூட்டு வந்திருக்கலாம்ல? அவங்க வந்திருந்தாங்க, நம்ம இந்த சேர்லயே உட்காந்துருக்க முடியாது. அதுவும் சரிதான். சித்ரா வீடு பார்க்க அழகா இருக்குல்ல, ரொம்ப பெருசா இருக்குல்ல. ஆமா சித்தி. நம்ம கருணாவோட மனசுக்கு ஏத்த மாதிரி பொண்ணோட வீடு ரொம்ப பெருசா இருக்கு. இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? வீடு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க. அதுவா? இதெல்லாம் என் பொண்ணு டிசைன் பண்ணது. ஓ, அவ இன்டீரியர் டிசைனிங் முடிச்சிருக்கா. கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டா. எப்ப பார்த்தாலும் டிசைன் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா. குடுமா இந்தோ, நான் பாத்துக்கிறேம்மா, நீ போய் வானதி ரெடி பண்ணு. சரிங்கம்மா. இவ எப்படி இங்க?